பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாமா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 காலையில் 11 மணி அளவில் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சிறப்பு என்ன? இப்போ சனி பகவான் நிறைய பார்த்திங்கன்னா 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியாகவும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்ட சனியாகவும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார். கெடுக்கணும்னு சொல்ல முடியாதுமா, இவங்களை பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், இவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லலாம். ஆல்ரெடி எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் புரியுமா? கரெக்டு தான், ஆல்ரெடி வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு புரியும். இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துவார். ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்கள் அப்படின்றது சனியினால் இருக்குது அப்படின்னாலும், இப்போ குரு பெயர்ச்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. மற்ற 6 ராசிகளுக்கு இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். அந்த நல்லதை இன்னும் கடகடகடகடன் செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது? 12 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? மகரம் பட்ட பாடு சொல்லி மாளாது, மீண்டும் உயிர் தேழ போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி? கொஞ்சமாக நெஞ்சமாக பட்ட பாடு. எப்படிலாம் நாங்கள் பாடுபட்டோம்மா? நிறைய பாடுபட்டுட்டீங்க. 100 மகரத்தில் 10 மகரம் எஸ்கேப் ஆனீங்க. காரணம் என்ன அப்படின்னா, தசை நல்லா இருந்துச்சு, தசநாதன் வலுத்து இருந்த மகரம் மட்டும் எஸ்கேப் ஆனீங்க. மீதி மகரம் எல்லா விதத்துலையும் சனி பகவான் உங்களை டார்கெட் பண்ணார். ராசியாதிபதி சனி பகவானாக இருந்தாலும் சனிக்கு பாரபட்சம் கிடையாது. சனி பார்த்திங்கன்னா ஈஸ்வர பதவி பெற்றவன், நீதிமான் அப்படின்றத நிரூபித்து காமிச்சார் மகரத்துக்கு கொடுத்த கஷ்டத்தினால. அப்படின்னா நிறைய மகரம் ஆல்மோஸ்ட் ஃபேமிலியை விட்டு செப்பரேட்டட். பொண்டாட்டி புருஷன் அப்படின்ற உறவே பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கன்ற உறவும் என்னை விட்டு காணாமல் போயிடுச்சுங்க. எதனால்? என் கையில் இருந்த பணம் போச்சு, பெருசாக சம்பாதிச்சிருந்த அதாவது வருமானம் இல்லை, அதனால் இல்லாருக்கு இல்லாலும் இல்லை, ஈன்றெடுத்த தாயும் இல்லை அப்படின்றது என்னன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கணுங்க. எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால எங்ககிட்ட இருந்த சொந்தம்லாம் விலகி போச்சு. எல்லா சொந்தமும் விலகுனா பரவாயில்லைங்க, மனைவி விலகுனாங்க, குழந்தைங்க விலகுறாங்க. இப்படி கஷ்டப்பட்ட மகரம் அலாதி. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ். என்ன உடம்பு சரியில்லாமல் படுத்துன்னு இருக்கும்போது என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ மனசு கும்பிட்றேன், எல்லாத்துக்கும் எவ்வளோ செஞ்சுருப்பேன் நான், இப்படி சொல்கிற மகரம் உண்டு. வேலை அவ்வளோ சின்சியரான ஒர்க்கர். நான் பொதுவாகவே மகரம் சின்சியாரிட்டியான பர்சன்ஸ், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. எப்படி பொதுவாக உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க 24 மணி நேரம் 365 நாளும் வேலை செய்ய ரெடின்னா அதை முதல்ல மகரத்தை சொல்லலாம், ரெண்டாவது ரிஷபத்தை சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் முதல்ல ரிஷபத்தை சொல்லுவேன், ரெண்டாவது தான் மகரத்தை சொல்லுவேன். இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரத்தை பார்த்திங்கன்னா சேரும். ப்ளூ காலர் ஜாப்ஸ் மட்டும் நான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்களாம் கூட மகரமாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க அன்பு இல்லாமல் அனாதையானாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, உடல் சார்ந்த உபாதைகளை பெருசாக படுத்தது. எலும்பு பார்த்திங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆச்சு, டிஸ்க் பல்ஜ் ஆச்சு, முட்டி எலும்பு உடஞ்சிச்சு, ராட் வச்சு, இப்படி நிறைய கஷ்டப்பட்டீங்க. கவலைப்படாதீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி கொஞ்சம் தசை நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆனீங்க. ஆனால் இந்த காலகட்டம் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க நீங்கள். ஏன்னா இந்த குரு பயிற்சி 3வது சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மகரம் தான் சொல்லணும். ஸோ சூப்பராக இருக்க போகிறீங்க. ஓகேங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு நல்லது. அதுக்கும் மேலே சனி பகவான் உங்களுக்கு சகாய சனியாக இருக்காருங்க. எதெல்லாம் உங்கள்கிட்டருந்து பிடுங்கினார் அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். உங்களுக்கு எது தேவைன்னு நீங்கள் மனசில் நினச்சிங்க அதையும் சேர்த்து கொடுக்க போகிறார். உங்களுக்கு எது நல்லது அதையும் சேர்த்து கொடுக்க போகிறார். ஆக சனி சகாய சனியாக இருந்து எல்லா நல்லதும் செய்ய போகிறார். அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே பட்டுறதுனால சனி கடகடகடகடன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் குரு பயிற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்தில் குரு. இது வரைக்கும் திருமணமே அவளைங்க, சூப்பரான வரன், நல்ல குணவதியான நல்ல குணவாளனான வரன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சூப்பராக சந்தோஷமாக வாழலாம். அதுக்கடுத்து திருமணம்ன்றது ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, 2வது திருமணம்
பிராப்தம் இருக்கா, எங்களுக்கு கூடி வருமா, இளைய கலத்திரம் ஜம்முன்னு வந்து அமையும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கு மேலே திருமணம் ஆயிடுச்சுங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். இந்த 7 நாட்டு சனியில் 2 பேரும் ஒருத்தவங்க பயங்கரமாக ஃபயர் பண்ணிக்கணும், கை கலப்பு வந்துருச்சு, தனியாக இருக்கும் பிள்ளைங்களுக்காக. 4 மத்தியஸ்தர் வருவாங்க, என்னம்மா கொஞ்சம் விட்டு கொடுங்க, குழந்தைங்க மூஞ்சி பார்த்தாவது நீங்கள் 2 பேரும் நல்லா வாழணும், ஒத்துமையாக வாழணும்னு சொல்லி நம்மளை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ரீயூனியன் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பிஸ்னஸ் நான் மொத்தமாக இழுத்து மூடிட்டேன் 7 நாட்டு சனியும் போது. புதுசாக வந்து ஒரு இன்வெஸ்டர்னு வருவாங்க, பிஸ்னஸை திருப்பி புதுசாக தொடங்குறதுக்கான வாய்ப்பு வழி எல்லாமே உண்டுங்க. இது வரைக்கும் 45 வயசாச்சு திருமணமால, நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்ல திருமணம் வரன் அப்படின்றது கூட. லவ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் குரு பகவான் கெடுக்க மாட்டார், அது அப்படியே தொடரும். பிரேக்கப் ஆயிடுச்சா பேட்சப் ஆகும், இல்லைனா அதை விட சூப்பரான ஒரு பிள்ளை வரும். ஆன் தி ஹோல் சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அதுக்கு மேலே குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குறாரு. என்னென்ன குணத்தினால நான் ஏமாந்தேன், என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, கஷ்டப்படுத்தாங்க, காயப்படுத்துனாங்க, துன்பப்படுத்தினாங்க, துயரப்படுத்தாங்க, அதுக்கு என்ன காரணம், என்னோட இந்த குணம் தான் காரணம், நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. கடவுள் மேலே, இறை வழிபாடு மேலே, இறை ஆற்றல் மேலே நம்மளோட நாட்டம் அதிகரிக்கும். தியானம் பண்ணலாம், ஜீவசமாதி வழிபாடு போகலாம், இப்படின்லாம் தோணும், செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கும் மேலே உங்களை நீங்கள் பதப்படுத்திக்கிங்க, பக்குவப்படுத்திக்க கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் கிடைக்கும், நல்ல விஷயத்துக்காக சாலிடாக முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆவீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அமோகமான லாபம், அபரிவிதமான லாபம் அப்படின்றது சாலிடாக வரும், கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மற்றும் 12க்கு அதிபன், அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இந்த காலகட்டத்தில் நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, கரெக்டான விஷயத்தை தீர்க்கமாக முயற்சி பண்ணுவீங்க, எல்லாமே சூப்பருங்க. எதுலங்க கவனமாக இருக்கணும், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா கேத்து 8ஆம் பாவத்தில் இருக்காங்க, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து. 7 நாட்டு சனியும் போது ஒரு தேவையில்லாத பேர்டன் உங்கள் தோளில் தொங்குது. இது வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு உறவு உங்கள் முதுகில் வந்து பார்த்திங்கன்னா தொங்கிட்டு இருக்கு. இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் புரியுதுங்களா, வேதாளத்தை வந்து முதுகுலே தூக்கிட்டு அலைவான் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் அந்த உறவு முதுகுலே தூக்கிட்டு அலையிறீங்க. அது உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். சூப்பரான விஷயம் அதுதான். அது உங்களை விட்டு விலக போகுது. விலகி போகிற உறவை ஐயோ வந்துரு, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நீ இருந்தால் தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்றதுலாம் காலில் விழாதீங்க. ஏன்னா வேலியில் போகிறத தூக்கி திருப்பி வந்து தோளில் விட்டுக்காதீங்க. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிம்மா, எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆன் தி ஹோல் மகரத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பண்ணுறதுன்னா என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, எளிமையான பரிகாரம். நீங்கள் மகரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களோட ராசி அதிபன் சனி. சனிக்கு யார் கடவுள்? சர்வேஸ்வரன் தான் கடவுள். ஆக சர்வேஸ்வரனை வழிபாடு பண்ணும். எங்களுக்கு மனசு சாமி கும்பிடணுன்ற மாதிரியே தோண மாட்டேங்குதேம்மா அப்படின்னு சொல்கிற மகரமும் உண்டு. ஏன்னா வந்து குரு வந்து சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆன்மீகத்து மேலே நாற்றம் இருக்கும், இறை ஆற்றல் மேலே நம்பிக்கை இருக்கும், ஆனால் கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது. அங்கே போய் எங்களுக்கு கடவுளை கும்பிடணும்னு தோண மாட்டேங்குது. அங்கே போனாலும் புத்தி வந்து பார்த்திங்கன்னா வேவரிங்காகவே இருக்குது. அப்படி ரொம்ப வேவரிங்காக இருக்குது, மனசு லயிக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் நம்ம கும்பிட வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா சிவன் தான். நீங்கள் கும்பிட்றீங்களோ கும்பிடலையோ, நீங்கள் என்ன ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறீங்களோ இல்லையோ, என் மேலே உங்களுக்கு அன்பு மிகுதியோ இல்லையோ, உண்மையான பக்தி இருக்கோ இல்லையோ, நீ என் கோயிலில் வந்து சும்மா உட்காந்துட்டு போமா, உனக்கு எல்லாம் நல்லதும் நான் செய்கிறேன். அதுதான் ஈசனுடைய எண்ணம், ஈசனுடைய ஒரு குணாதிசயம் அது. ஆக ஈசன் அந்தர்யாமி. நீங்கள் கேட்டதை கொடுப்பான், கேட்க மறந்ததை கொடுப்பான், கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பான். அப்போ ரொம்ப எளிமையான விஷயம் என்னென்னா, சிவன் கோயிலில் போய் கம்முன்னு உட்காருங்க. அங்கே உங்களுக்கு மனசு லைக்கிலே சும்மா இன்ஸ்டா ரீல் கூட பார்த்துட்ருங்க, யூடியூப் கூட பார்த்துட்ருங்க. சிவன் கோயிலில் நீங்கள் உட்காருங்க, உட்கார்ந்தாலே நிறைய நல்லது உங்களுக்கு நடக்குமா. ஓகேங்களா, வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இது சாதகமாகுமா. இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.